நம்ம ஊர்ல மாடு இருக்கா? மாடு இல்ல. அதனால 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சந்தைக்கு போறேன். போய் மாடு புடிச்சிட்டு வரேன். பாருங்க. ஆமா அப்ப நீ சந்தைக்கு போற வந்தா நான் இங்க சாவடிக்கலாம்டா. அது பாவி யாருக்கு சாவடிக்க போற? நம்ம வீட்ல ஒரு கொண்ட சேவல் இருக்கு. ஆமா. அந்த சேவல் அடிச்சு பாதி கறி வந்து வறுவல் பாதி கறி குழம்பு. ரெண்டு செஞ்சு 2 பேர் சாப்பிட்டு பாய் போட்டு 2 பேரும் அட உட்காந்து பேசாண்டா ஏறிட்டு வரேன் என்னமோ சாட்டை கொட்டோம். உட்காந்து பேசுற. இப்ப நீங்க அத்தூர் சந்தைக்கு போறீங்க. ஆமா. ஆமா. அப்படினா இந்த ஊருக்கு திருடா பாரு சொல்றாங்க. ஆமா. நம்ம வீட்ல 50 பவுன் இருக்கு. என்னடா போய் செஞ்சவரும் பரவாயில்லை. ஒரு செய்யணும் பரவாயில்லை. 50 பவுன் பண்ணா பரவாயில்லை. அப்படியா? என்ன போட்டு குயப்புறானுவ. அதுக்கு என்ன பண்ற? நம்ம வீட்ல 50 பவுன் இருக்கு. எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு ஒரு கிட்ட 50,000 பணம் இருக்குன்னு நான் சத்தம் போட்டு யாரும் சொல்ல மாட்டேன். நான் வாங்கிட்டு 50 பவுன் இருக்குன்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன். வா போவோம். வாடா போவோம். வாடி போவோம். வாடி கிளம்பி போலாம். அற மச்சான். ஏனோ? ஆறா வக்கால போய் மச்சான்றான் இத வந்து. ஏனோ வணக்கடா. உன் வணக்கத்தை யார் இதுல போடுறா? நான் எப்ப போட்டாலும் உங்களுக்கு வணக்கம் கட்டணும் இல்ல? இருடா ஒண்ணும் பயப்படாத. ஆமா நான் பைக்கு ஓடுறேன். ஒண்ணும் கோயிச்சுக்காதடா. ஏனா மேல கை போறேடா டேய். சரி அப்பா ஒரு பெரியட முடிங்க. பண்ணுங்கற மச்சான். போடா தடிமாடு. என்ன மச்சான் மச்சான். மச்சான். வந்துனா ஒரு மைல் கூட இருக்காது. இந்த பக்கம் நிறைய திருடனும் அதிகமா இருக்கறனுமே. தனியா வந்து திருடனா. அவங்க மயில ஆட்ட கூட முடியாது, புடுங்கவும் முடியாது. சரி. நம்ம நேரத்துல புடிங்க. வாய் நமன்னு இருக்குது. ஆமா. அதனால கொஞ்சம் புகை விட்டு ஆட்டனா பரவாயில்லன்னு இருக்குது. அதுக்கு ஒரு பீடி இருந்தா கூட. பீடி என்கிட்ட இல்ல. சுருட்டு தான் இருக்குது. நல்லா கப கப கபன்னு ஒரே சுருட்டு தான் வந்துட்டு இருக்குது. நல்லா சொல்லுங்க. ஏனோ? கிடைக்குமா கிடைக்காதா?